இந்த ஜாதி கொலையெல்லாம் இவங்களை பண்ண விடாம எப்படி தடுக்கிறது? நம்மளால இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியலையே, என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கு. நான் வேணா கவர்மெண்ட்டுக்கு ஒரு யோசனை சொல்லவா? யோசனை அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படிலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆஹா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு கொலை எந்த சாதியா வேணாலும் இருக்கட்டும், அந்த சாதிகாரங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு சாதியை சேர்ந்தவங்கள கொலை பண்றாங்க. கொலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஓடுறாங்க, அடிக்கிறாங்க, ஓடுறாங்க, வெட்டுறாங்க, ஒரு கலவரம் பண்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைப்பா. இப்போ ஜென்ரலா இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க? யாரு பண்ணா, அது எந்த சாதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா நின்று யாரு அந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள கொண்டு போய் கேஸ போட்டு உள்ள போட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாமீனை வெளியில எடுப்பாங்க. வெளியில வந்துருவாங்க, அதுக்காக உள்ளே உட்கார்ந்து இருப்பாங்கன்றலாம். அது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும், எத்தனை பேரை போட்டாலும் வெளியில எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கான சட்டமும் நம்ம ஊர்ல இருக்கு. இப்போ அவங்கள இப்ப அரெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அரெஸ்ட் பண்றவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த சமுதாயத்துல ஒருத்தவங்க தலைவரா உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த ரெப்ரசன்டேட்டிவ், இவங்க எல்லாரையும் அந்த காப்பாத்துறதுக்காக இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து உள்ள போட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு. அதாவது ஏன்னா இவங்கதான் சொல்றாங்க, எல்லா இதுக்குமே ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த தலைவர் கண்டிப்பா இருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாம இது நடக்காது. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமலே நடந்தாலும் அப்படி நடக்க விடாம தடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இப்ப இந்த மாதிரி யாராச்சும் பண்றப்போ எந்த இடத்துல எந்த சாதி, ஏன்னா எல்லா சாதிக்கும் ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்காரு, அவருக்கு கீழே ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் பண்றாங்க. சில பேர் பயங்கரமா முன்னெடுப்புகள்லாம் எடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த குறிப்பு எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரங்க அந்த கொலை பண்றாங்களோ, எந்த ஜாதிக்காரங்க கலவரம் பண்றாங்களோ, எந்த ஜாதிக்காரங்க பிரச்சனை பண்றாங்களோ, அந்த ஜாதியை சேர்ந்த பெரிய தலைங்களையும் சேர்த்து வழக்குல சேர்த்தா எப்படி இருக்கும்? இல்லப்பா, அதுக்கப்புறம் யாராச்சும் அதை பண்ண விடுவாங்களா? அது அது இப்ப பெரிய அவங்க எல்லாம் வெளியில அவங்க இவங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த பெரிய இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களோட பொறுப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டா அவங்கள காப்பாத்துறது. காப்பாத்துறவனே கைதாகி உள்ள போயிட்டான்னு வைக்கல, அப்புறம் யாரு காப்பாத்துவா? காப்பாத்துறதுக்கு ஆள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ அவங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் உள்ளே விட ஆமாப்பா, பெருமை ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சா மட்டும் அதுக்கு பெருமை ஏத்துக்கிறீங்கல்ல, அப்ப இதுக்கு சேர்த்து பொறுப்பு யாரு எடுத்துக்கணும்? அவங்க தானே எடுத்துக்கணும். அவங்களுக்கு இல்லாத அந்த இதுவா, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? அவங்கள நம்பிதானே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது அவர் நம்மளை வழி நடத்துவாரு. அது நான் சொல்றது எல்லா ஜாதிக்குமான ஒரு பொதுவான விஷயம். ஒரு விஷயத்த சாதிச்சுனா அப்படின்றப்ப அதை கொண்டாடுறது அந்த சாதிக்காரங்க. அப்ப அந்த விஷயத்த இந்த பக்கம் அந்த ஆஃப்டர் எஃபெக்டையும் பார்க்கணும்ல, அதையும் கொண்டாடணும் இல்லையா? வெளியில உட்கார்ந்து நல்லா பேசி அவங்கள உசுப்பேத்தி எல்லாத்தையும் செய்ய விட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்க பாட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க எக்கேட கெட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி பொறுப்பு இல்லாமல் அவங்க இருப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பாங்க. வேணா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்களேன். இதுக்கு முன்னாடி போறப்ப இனிமே யாராச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியால இருந்தீங்கன்னா உங்க தலைவர்கிட்ட போய், ஐயா எதுவா இருந்தாலும் நீங்க பண்ண சொன்னதான் நாங்க சொல்லுவோம், எதுவா இருந்தாலும் நீங்க செய்ய சொன்னதான் நாங்க சொல்லுவோம், ஒருவேளை நாங்க சொல்லலைனாலுமே உங்களை சேர்த்துக்குவோம், பரவாயில்லையா, நாங்க இறங்கி செய்யறோம், நீங்களும் எங்க கூட இருந்துட்டீங்கன்னா உள்ளேயும் எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். அப்புறம் நம்ம பெருமையை யாரு உள்ளுக்குள்ள காப்பாத்துறது? கேட்டு பாருங்க. ஓகேயா, ஒர்க் அவுட் ஆகுவா அப்படின்றத அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சம்மதிச்சாங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தலைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. சம்மதிக்கலன்னா